வணக்கம்மா. இன்றைக்கி நித்தம்மா குக்கிங் சேனலுக்குள்ளே போவாங்க. இன்றைக்கி பார்க்க போகிறதுனா சேனக்கிழங்கு லைட்டாக உப்பு போட்டு புளி போட்டு அவிச்சி எடுத்து வச்சு மசாலா போட்டு வச்சுருக்கு. மசாலாவு தனி மிளகாப்பொடி, வெள்ளைப்பூடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளான் மாவு, கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் கலந்து பிரட்டி வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் ஊறட்டும். அடுத்து பார்க்க போகிறது கொஞ்சம் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு கணக்காக. பார்க்க போகிறது பொரிச்ச குழம்பு. ஒரு ஸ்பூன் சோம்பு, சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு 5-6 பூண்டு, ஒரு தக்காளி, வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுப்போம், வதங்கட்டும். முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய், அவரைக்காய் எல்லாம் போட்டு பொரிச்ச கிழங்கு. ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாப்பொடி, வீட்டு மிளகாப்பொடி, வேறு எதுவும் போடாதீங்க. நல்லா கலந்து விட்டுப்போம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். இது கொதித்து வெந்து வரட்டும். நம்ம அது கூட கொஞ்சம் சோம்பு, சின்ன வெங்காயம், தேங்காய் எடுத்து அரைச்சிக்குவோம். அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்குவோம். அவ்வளோதாங்க. நான் சொல்கிறதெல்லாம் சிம்பிளான மெத்தேடு. கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றி, அவ்வளோதான். கொதித்து வரட்டும். பாருங்க, அருமையாக இருக்கும். வச்சு பாருங்க. ஆகட்டும், கொதித்து சுண்டி வரட்டும். பாருங்கம்மா, அருமையான பொரிச்ச குழம்பு ரெடி. எப்படி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்காரு. இறக்கக்குள்ளே 2 கருவேப்பிலை மல்லி போட்டு இறக்கிடும். அருமையாக இருக்கும். வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். கடலை எண்ணெய்,
நல்லா சுருண்டு வரட்டும். சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடிமா. பாருங்கள், அருமையாக இருக்கா? சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில்.